நாம நெறைய இடங்கள்ல வந்து பள்ளிகொண்ட பெருமாளுக்கு தான் வந்து சிலைகள வந்து பார்த்துருப்போம். ஆனா, இந்த கோவில்ல வந்து பள்ளிகொண்ட ஈஸ்வரருக்கு வந்து சிலை இருக்கு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கோவிலானது பார்த்தீங்கன்னா வந்து சென்னை டூ பெங்களூர் ஹைவேஸ்ல ஆற்காடு மேல் விசாரத்தை அடுத்த பூஞ்சோலை நகர் அப்படின்னு சொல்லப்படுற நந்தியாலயா கிராமத்துல தான் வந்து இந்த கோவிலானது வந்து இருக்கு. நந்தீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல இருக்க அம்மனோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து காமாட்சி என்கின்ற ஏலவர் குழலி அம்மன் உடனுறை. நந்தீஸ்வரர் என்கின்ற காமேஸ்வரர் தான் இந்த கோவில்ல வந்து மூலவரா வந்து இருக்காங்க. சுமார் ஒரு 1300 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது தான் இந்த நந்தீஸ்வரர் ஆலயம். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சித்தர்களோட ஜீவ சமாதி வந்து இருக்காம். அந்த ஜீவ சமாதிக்கு மேல தான் இது போல வந்து சிவலிங்கங்கள நாம வந்து பார்க்கலாம். இந்த கோவில்ல பல இடங்கள்ல இது போல வந்து சிவலிங்கங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க, ஜீவ சமாதி மேல. நீங்க இந்த கோவிலுக்கு வந்து வரும்போது 42 சித்தர்களோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாம, இந்த கோவில்ல இருக்க மூலவரான நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா வந்து காத்தல், படைத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு 3 தொழில வந்து செய்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வரும்போது முக்தியானதும் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த சிலையானது பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிகொண்ட ஈஸ்வரரோட சிலை. ஏன் பள்ளிகொண்டு இருக்காரு அப்படின்னா, ஆழகால விஷத்த இவர் அருந்துனதுக்கு அப்புறமா வந்து மயக்க நிலைக்கு வந்து வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அம்மனோட மடியில வந்து அவர் தலை வச்சு படுக்குறாரு. இதே போல ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர்லயும் வந்து இருக்கு. பள்ளிகொண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல இந்த இடத்துல மட்டும் தான் வந்து பள்ளிகொண்ட ஈஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னா சிலையானது வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வந்து பாதாள நந்தீஸ்வரர். இந்த கோவில சுற்றி வெளி சுற்றுல வரும்போது பார்த்தீங்கன்னா, இது போல வந்து ஒரு சின்னதா வந்து வழி வந்து கீழ இறங்கும். இந்த வழியா நம்ம இறங்கி கீழ போம்போது பார்த்தீங்கன்னா வந்து சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஊற்று தண்ணீல பார்த்தீங்கன்னா இருப்பாரு. இவர் தான் வந்து பாதாள நந்தீஸ்வரர். இந்த நந்தீஸ்வரருக்கு பூஜை பண்ணும்போது மட்டும் தண்ணியானது வெளிய வந்து இறைச்சிடுறாங்களாம். நான் போம்போது தண்ணி குறைவா தான் இருந்துச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து நவக்கிரக வாராகி அம்மன்கள் வந்து இருக்காங்க. நம்ம வந்து நவகிரகங்கள் தான் வந்து பார்த்துருப்போம். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 9 வகையான நவக்கிரக வாராகி அம்மன் சிலைகள வந்து நாம வந்து பார்க்கலாம். நீங்க இந்த கோவிலுக்கு வந்து பிரதோஷ காலங்கள்ல வந்து வந்தீங்கன்னா, சிவபுராணமானது முழுமையா வந்து பாடப்பெறதா வந்து சொன்னாங்க, இந்த கோவில்ல இருக்கவங்க. எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா வந்து கொடிமரமானது மரத்தினால் தான் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஆனா இந்த கோவில்ல தனி சிறப்பா பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க கருங்கற்களாலே வந்து இந்த கொடிமரமானது வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கொடிமரத்தில பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர், முருகர், சிவன், பார்வதின்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் வந்து சிற்பங்களையும் வந்து வடிச்சிருக்காங்க. ராஜகோபுரத்தோட உட்பகுதியில பார்த்தீங்கன்னா, இது போல பார்த்தீங்கன்னா, சம்ஹார சூரிய பைரவர், சம்ஹார சந்திர பைரவர்ன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சிலை வந்து வச்சிருக்காங்க. நீங்க இது போல வந்து பல சிறப்புகள் கொண்ட இந்த நந்தீஸ்வரர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா ஒரு முறையாவது வந்து வந்துட்டு போங்க. ரொம்பவும் பாசிட்டிவான வைப் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும்.